இன்றைய ஆன்மீக தகவல். ராமனின் நாமம் சொன்னான் ஓடியே வருவான் ஹனுமான், க்ஷேமம் நமக்கருள்வான் ராமபக்த ஹனுமான். ஆஞ்சநேயர் நம் எல்லோருக்கும் நல்ல ஒரு மனோபலத்தையும் நாம் எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றிகளையும் தருபவர் ஆஞ்சநேய பெருமான். அப்படிப்பட்ட ஆஞ்சநேய பகவானை சுந்தரகாண்டம் போற்றுகின்றது. இந்த சுந்தரகாண்டத்தை படிப்பவர்களுக்கு அவர்கள் எந்த முயற்சியை எடுக்கின்றார்களோ அந்த முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். எப்படிப்பட்ட முயற்சியாக இருந்தாலும் அதிலே பெரும் வெற்றியை கொடுப்பது இந்த சுந்தரகாண்டம் பாராயணம். இந்த சுந்தரகாண்டம் முழுவதுமே ஆஞ்சநேயனுடைய மகிமையை, அவருடைய பெருமையை வர்ணிப்பது. இந்த சுந்தரகாண்டத்திலே முதல் சர்க்கத்திலே மகேந்திர மலை மேல் ஏறி மிகப்பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு கர்ஜனை செய்து கொண்டு மலைகளை கால்களால் மிதித்ததிலே மலைப்பாறைகள் நொறுங்கி நாலா பக்கங்களும் சிதறிற்றான். ஆஞ்சநேயருடைய திருவடிகளை பூஜிப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள், மலை போல துன்பங்கள் வந்தாலும் அந்த மலையை ஆஞ்சநேயர் நொறுக்கியது போல நம்முடைய துன்பங்களை உடனடியாக நீக்கிவிடுவார் என்பது ஐதீகம். ஆகவேதான் இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் செய்பவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களும் விலகும். ராமபானத்தை போல ஆஞ்சநேயர் இந்த சமுத்திரத்தின் மேலே பறக்கின்றார் என்று வால்மீகி முனிவர் சொல்கின்றார். இந்த வால்மீகி முனிவர் இப்படி சொல்வதிலிருந்து ராமபானமானது எப்படி குறித்தப்பாதோ அப்படி சுலபமாக சமுத்திரத்தை தாண்டி இலங்கைக்கு போய் சேர்ந்தார் ஆஞ்சநேயர். பானத்தை ஒருவர் மேல் குறிவைத்து நான் கயிறு ஏற்றினால் தானே போகும், அதேபோல தானாக போகவில்லை. ஸ்ரீராமருடைய கிருபையினால்தான் இந்த அகண்ட சமுத்திரத்தை என்னால் தாண்ட முடியும் என ஆஞ்சநேயர் எண்ணினார். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தாலும் இது ராமரால் நிகழ்ந்தது, நான் செய்யவில்லை என்று சொல்லுவார் ஆஞ்சநேயர். எப்போதுமே ஆஞ்சநேய பகவான் தன்னை பற்றி தற்பெருமை பேசிக்கொள்ள மாட்டார். எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே ராமனால் நடைபெற்றது என எப்படிப்பட்ட வெற்றிகள் வந்தாலும் அதனை ராமரின் பாதத்திலே சமர்ப்பித்து விடுவார். ஆகவே நாம் ஆஞ்சநேயரை வணங்கும் போது நமக்கு ராமபிரானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் வந்து சேருகின்றது. ராமனுடைய கருணை கிடைக்கும்போது சீதா மாதாவினுடைய கருணை வந்து சேருகின்றது. சீதா மாதாவினுடைய கருணை வரும்போது லக்ஷ்மணனுடைய கருணை நமக்கு வருகின்றது, பரதனுடைய கருணை வருகின்றது, சத்ருகனுடைய கருணை வருகின்றது. இப்படி எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமும் எல்லா தெய்வங்களுடைய கிருபா கடாட்சமும் நாம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதால் நமக்கு கிடைக்கின்றது. இப்படி ஆஞ்சநேயர் எப்படிப்பட்ட செயல்களை செய்தாலும் அது தன்னால் நிகழவில்லை, ராமனுடைய கருணையால் நிகழ்ந்தது என்ற அந்த வினயத்தினாலே தான் ஆஞ்சநேயர் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். சமுத்திரராஜன் இக்ஷவாகு வம்ச அரசனான சுக்கிரனால் சமுத்திரராஜன் இக்ஷவாகு வம்ச அரசனான சகரனால் உண்டாக்கப்பட்டதால் ராமருடைய காரியமாய் வரும் ஹனுமாருக்கு உதவி புரிய நினைத்து கடலிலே மூழ்கி இருக்கும் மைனாக மலையை தூண்டிவிட்டு மேலே எழும்பி வரும்படி செய்து ஆஞ்சநேயரை மலை மேல் உட்கார்ந்து இளைப்பாறச் செய்து கிழங்குகள் பழங்கள் முதலியன அவருக்கு கொடுத்து சற்று ஓய்வெடுக்கும்படி சொன்னார். மைனாகமலையும் மேலே எழும்பி வந்தது, ஹனுமாரை இளைப்பாறி விட்டு செல்லும்படி கேட்டுக்கொண்டது. வாயு பகவானால் மைனாகமலை இந்திரனிடமிருந்து காப்பாற்றப்பட்டதால் வாயு குமாரருக்கு உதவி செய்ய தானும் கடமைப்பட்டிருப்பதாக மைனாகமலை நினைத்தது. ஆனால் ஸ்ரீ ஹனுமார் என்ன நினைத்தார் தெரியுமா? ராமபானத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்கிற காரணத்தினாலே மைனாகமலை மேல் தான் இளைப்பாரி இடையிலே ஓய்வை தேடக்கூடாது, எடுத்த காரியத்தை முதலிலே முடிக்க வேண்டும், எடுத்த காரியத்தை முதலிலே முடித்துவிட்டுத்தான்
ஓய்வை பற்றி சிந்திக்க வேண்டும் என ஆஞ்சநேயர் நினைத்தார். ராமபானம் எப்படி குறித்தப்பாதோ அதன் வேகத்தை அதேபோல் மைனாக மலையானது ராமபானத்தை தடுக்கக்கூடாது என ஆஞ்சநேய பகவான் நினைத்தார். அதனுடைய வேகத்தை மைனாகமலை தடுக்க முயற்சி செய்கின்ற மாதிரி ஆகிவிடும். எனவே இப்போது ஓய்வெல்லாம் எடுக்க முடியாது என அந்த ஓய்வை தவிர்த்து கொண்டு பறந்து கொண்டே இருந்தார். ராமாயணத்தின் மதிப்பையும் குறைப்பதாக அது ஆகிவிடும், ராமனுடைய மதிப்பை குறைப்பதாக ஆகிவிடும் என ராமருக்காக தான் செய்கின்ற செயலினால் ராமனுக்கு எந்த விதமான துன்பமும் வந்துவிடக்கூடாது, ராமனுக்கு அவருடைய பெயர் கெடக்கூடாது என அப்படி நினைத்தார் ஆஞ்சநேய பகவான். உப்புக்கடலின் நடுவே பலவிதமான கிழங்குகளும் பழங்களும் கிடைப்பது ஒரு பெரிய ஆச்சரியம்தான். நம் போன்றவர்கள் ஏதாவது உபாசனம் என்று வரும்போது சித்திகள் வரும், அதில் நாம் மனதை வைத்துவிடக்கூடாது. இதைத்தான் இந்த சுந்தரகாண்டத்திலே வருகின்ற இந்த பகுதியானது நமக்கு உணர்த்துகின்றது. அவ்வாறு மனதை வைத்து விட்டால் நமக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்காமல் போய்விடும். ஆகவே எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும். பகவத் கிருபைக்கு பாத்திரமானவர்களை மனைவி, புத்திரர், உறவினர் என எந்த ரூபத்தினாலும் சித்திகள் மூலமாகவும் தொந்தரவு கொடுத்து மேலே ஏறி வரவிடாமல் இருப்பதற்கு தேவதைகள் பெரிதும் முயற்சிக்கும். ராமபக்தனுக்கு சமுத்திரராஜன் தூண்டுதலின் பேரிலே மைனாகமலை ஸ்ரீ அனுமானை தன்னிடம் சத்கரிக்க வேண்டும் என ஆசைப்பட்டதற்கே இந்திரன் தன்னுடைய சாபத்தை விலக்கி கொண்டு தன்னிடம் இனிமேல் சாபம் பயமில்லாமல் சுதந்திரமாக எங்கும் சஞ்சரிக்கலாம் என மைனாகமலைக்கு வரம் கொடுத்து விட்டார். இதிலே இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒருவர் மூலமாகவோ அல்லது தானாகவோ ஒரு பக்தனுக்கு கைங்கரியம் செய்தாலோ அல்லது செய்ய வேண்டும் என ஆசைப்பட்டாலோ நமக்கு இருக்கிற பயம், பாபம், ஊழ்வினை இவைகள் எல்லாமே மறைந்து போய்விடும். ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான சுந்தரகாண்டத்தை படித்தால் நமக்கு வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தெரியும். அன்றாட வாழ்விலே நமக்கு பலவிதமான பாடங்களை கற்பிப்பது ராமாயணமும் மகாபாரதமும். ஆகவே ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்தை அனுதினமும் பாராயணம் செய்து வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.